எல்லாருக்கும் வணக்கம். அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு இன்றைக்கி. உதயநிதி ஸ்டாலின் வந்து திமுகவை மூட்டை கட்டி கடலில் போட்டுருவார், அதுக்கான வேலையை தெளிவாக செஞ்சிட்ருக்காரு உதயநிதி ஸ்டாலின். அதனால் நம்ம கவலைப்பட தேவையில்ல. இந்தி கூட்டணி மீட்டிங்கில் நிதிஷ்குமார் வந்து வேணுமனே வம்பு எடுத்து கழுத்தை பிடிச்சி எப்படியாவது வெளியில் தண்ணியில் திமுகவை அந்த கூட்டணியிலேருந்து, அப்போ தான் நம்மளுக்கு வட மாநிலத்தில் நம்ம ஜெயிக்க முடியும், 1-2 சீட்டாகுது, இவங்கள வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ஹிந்தி கற்றுக்கிட்டு வா போன்னு சொல்லி ஸ்டாலினையும் டிஆர் பாலுவையும் அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்காரு. இதுக்கு உள்நோக்கம் என்ன காரணம்னா வேறு எந்த காரணமும் இல்லை. கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா திமுகவை வெளியில் தள்ளணும், இதை தள்ளாதான் நம்ம வந்து வட மாநிலத்தில் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. அதான் உண்மை. அதன் வெளிப்பாடாக தான் இந்தமாரி பேசியிருக்காங்க, ஹிந்தி கற்றுக்கிட்டு வா போன்னு. இதே ஒரு பிஜேபி எம்பியோ எம்எல்ஏவோ இல்லை பிஜேபி தலைவர்கள் யாரோ இதை பேசியிருந்தால் இந்நேரம் தமிழகத்தில் ஊடகங்கள் அப்படியே வெடித்து செதறி 4 மூலைக்கு சின்ன பின்னமாக போய் அப்படியே ரணகலமாக ரத்த ஆறு ஓடிக்கிட்டுருக்கோங்க. அப்படி எதுவுமே நடக்கலை. அண்ணாமலை வந்து அதை தான் சொல்லியிருக்காரு. திமுக குழி தோண்டி புதைக்கிற வேலையான உதயநிதி ஸ்டாலின் சிறப்பு செம்மனே செஞ்சிட்ருக்காரு. பாருங்கள். ஐடியா பண்ணிட்டார், இப்படி திட்டினாச்சும் இவங்களை வெளியே அனுப்பிடலாம். இவங்களை நம்பி நம்ம 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு போனோம்னா மொத்தமாக கவுந்துரும். இந்த வர்ற 30-40 சீட்டு கூட இந்தி கூட்டணிக்கு வராதுன்னு எனக்கு தெரிந்தவரை இட்ஸ் அ கான்ஸ்பிரசி பை நிதிஷ்குமார் டிஎம்கேவை வெளியே அனுப்புறேன். இன்னைக்கு அடுத்து உதயநிதி ஸ்டாலின் எங்கே கொண்டு நிறுத்த போறாருன்னா, அப்பன் வீட்டு சொத்துன்னு நான் சொன்னது கரெக்டு தான், அதை நான் மாற்ற போகிறது இல்லை. இது பேட்டர்ன் அவருக்கு. அடுத்த 3 மாதம் கழிச்சு இதனுடைய விளைவை பார்ப்பீங்க. இதனுடைய விளைவு 2024 பாராளுமன்ற தேர்தல். உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் திமுக கட்சியை மூட்டை கட்டி கடலில் வீசணும்னு முடிவில் இருக்கார். அந்த மாதிரி திமுக என்கின்ற 1949 ஆரம்பிக்கப்பட்ட கட்சியை மொத்தமாக உதயநிதி ஸ்டாலின் இதை உடைத்து சுக்குநூறா பீஸா ஆக்கி இவர் கடலில் எரிவதற்காக வந்திருக்கார், வடிவேல் காமெடி போல. அதனால் அவர் தொடர்ந்து சொல்லட்டும். அவர் சொல்வது தமிழக மக்களுக்கு நல்லது. ஏன்னா திமுகங்கிற தீய சக்தியை அற்புதப்படுத்துவதற்கு நமக்கு இது ஒரு வாய்ப்பு.